ஒரு நிகழ்ச்சியில என் மகன் நல்லா உடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில் போட்டிருக்கீங்க. உண்மை அது இல்லைங்க. அவங்க ஒரு நிகழ்ச்சியில் உடுக்கலாம் பொறுத்து அவங்க வாய்க்காது என்ன படிக்குது இல்லாமல் செஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லாம் என் பஸ்ஸு கூட காசு கொடுத்து அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. அங்கே தெரியும் நல்லவங்க இன்னும் இந்தியங்களை அனுப்பியிருக்காங்க. ரொம்ப கஷ்டம் தான் உண்மை. பொய்யெல்லாம் சொல்லல தான். பீச்சே மாட்டெல்லாம் உடுப்பெல்லாம் வாங்கி தான் நாங்கள் போயிருவோம். மண்டபத்தில் தட்டிப்பான கல்வி தான் நான் என் பிள்ளைய நான் வாங்கி தைக்க அந்த பிள்ளையை படிக்க வச்சு அப்படித்தா இன்னைக்கு அந்த நிலைமையில் இருக்குது. நான் அவங்க வச்சுட்டு போற மிச்ச சாப்பாடு கொண்டு வந்து தான் நாங்க வளர்த்துருக்கோம். எங்க ஊர்ல யார் யாருக்கு ஏதாவதுமோ சொன்னாங்க. தட்டிப்பால் கட்டுறது போலான்னு கூட சொன்னாங்க. அப்படிலாம் நாங்க இந்த ஊர்ல இருந்து அப்படிதான் தப்பா பேசாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பசவி நான் போற நேரமா, இல்ல எனக்கு ஒழுங்கான உடுப்பு இல்லாம போட்டு போறதுக்கு நான் கூட்டாளி பிள்ளைங்க இருக்காங்க. அதுககிட்ட வாங்கி நான் போட்டு போறாங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி பஸ்ல பாய்ச்சிக்கிறது வாங்க தானேம்மா என் பிள்ளைக்கு ஒழுங்கான இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ஒரு உடுப்பு இல்லை போட்டு கிடக்குது. தயவு செய்து எங்க பிள்ளைங்க எதுவும் தப்பா எதுவும் பேசிடாதே. நாங்க இருக்கிறது அதான் நிலைமை. அங்க பொய்ய பேசல உண்மையத்தான் கும்பிடுறோம். இதுதான் எங்க நிலைமையே இதுதான். உணர்த்து முகாந்தூரத்துல கட்டி கொடுத்த வீட்டில் தான் நாங்கள் வாடுறோம். நெருப்பு பிடிச்சி அதில் தான் நாங்கள் வாடுறோம். எங்கள் ஊரில் இருக்க யார் வேணாலும் கேட்டு பாருங்க. எங்களை பற்றி பெருமோரம் தோட்டம் குருமூர்த்தி அவரோட வீடு எதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. இந்த தோட்டம்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்க தோட்டங்கள்லையும் கேட்டு பாருங்க தெரியும். ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லாதீங்க.